ஹாய் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? இந்த அயான் பொண்ணு வந்து அல்ல கையை போட்டு கொன்னுருப்பா. அண்ட் வந்து அப்படியே பச்சையாக நடிச்சிருப்பா. இந்த மாதிரி நான் தெரியும், எனக்கு எதுவுமே தெரில, அவனை வந்து பார்க்கும்போது இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே தெரியும் இவ தான் கொன்னுருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவளை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அயான் கிட்ட போகிறான். ஏதோ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவ கூட நான் வந்து ஒரு சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். இவளை லவ்வர் ஆக்கிட்டா அப்படின்னா இன்னும் இவ கூட நான் க்ளோஸ் ஆகிடலாம், இவன் எனக்காக இன்னும் வேணா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் சைக்கோ. அவள் அப்படியே உடனே ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்பா அப்படியே சடனாக பார்த்து நம்ம பார்க் வந்துடுறான். அவள் தான் இந்த இடத்துல இவன் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா பார்க்க. அப்போ அந்த ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்கள் மூடை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த அயான் வந்து நடிக்கிறா. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ வந்து இந்த சிவ பூஜையில் கரடி புந்தா மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உடனே அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் எதுக்குடா இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டேய் நடிக்காதரா, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படின்னாப்பா ஓடுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதான் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி பார்க் சொல்கிறான். நம்ம ஹீரோ, என்னடா உளர்ற, நான் எப்படா உங்ககிட்ட அதெல்லாம் சொன்னேன், இது இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ எதுக்கு நீ வந்து நோ நிம்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த நம்ம ஹீரோ வந்து வேற ஒன்று கூப்பிடுவான், அதாவது தம்பின்னு சொல்லி கூப்பிடுவான், அந்த கொரியன் லாங்குவேஜில் தான் அது நினைக்கிறேன். நோ நேம் அப்படின்னா சிஸ்டர் இன்லா அந்த மாதிரி. ஸோ உனக்கு தான் தெரியும்ல, இவன் வந்து உன்னோட தங்கச்சி தானே, உன்னோட எங்கே இருந்தானே அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியும்ப்பா, நீ யோசிச்சு பாரு, நீ என்னோட தம்பி மாதிரி, எந்த அண்ணனாவது தம்பியோட ஒய்ஃபை வந்து மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டு இந்த இடத்துல இவ வேற ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கா அயானு. அது மட்டும் இல்லடா, நீ ஒரு வாட்டியும் சொல்லுவல்ல இவ்வளோ பார்த்துக்கோ இவ்வளோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, நீ பார்த்துக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் நான் தான் பேக்ரவுண்டில் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பார்க்கு பண்ணுறது மாமா வேலை, இதை எவ்வளோ ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இந்த பார்க் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொரியாவில் வந்து பெரிய ஸ்டோரி ரைட்டராக இருந்திருக்கான் போல், இவனுக்குன்னு பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து கரண்ட்டாக ஏதோ ஒரு கதையை எழுதிட்டு இருக்கானா. அந்த கதையோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோ, அந்த கதையோட ஹீரோயின் வந்து நம்ம அயானு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆள் வச்சு இந்த டைட்டானிக் படம் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டு இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடுது. விடிஞ்ச உடனே நம்ம பார்க்க வந்து எழுப்புறான். பார்க்குமே எழுந்துக்க மாட்றான். அடுத்து அயான் எழுப்பி பார்க்குறான். அயான் எழுந்துரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எழுந்துருன்னு சொல்ல, இல்லை நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக மாறுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னே எனக்கு தெரில, இவ கூட க்ளோஸ் ஆக ஏதோ நான் என்னோட சாவுக்கிட்ட க்ளோஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன நடந்தாலும் இங்கே நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சர்வைவ் ஆகிறத மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். திருப்பி வந்து அவளை எழுப்பிட்டு இருக்கா. எழுந்துரா அயான் அப்படின்னு சொல்ல, இவ எழுந்து ஒப்பா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இப்போ கேம்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கேம்பை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜின்னியை வந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ எல்லாருமே வந்து லீவ் வரான்னு சொல்ல, இவ ஓடி போயிட்டு வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ரிசீவ் பண்ண போயிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே இருக்கீங்க, ஆமாம் அந்த அல்லக்கை எங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோவும் அப்படியே திட்டு முழிச்சிட்டு அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்ல, இவன் வந்து ஷாக் ஆகுறான், என்ன செத்துட்டாலாம், எப்படி, அவளுக்கு என்ன ஆச்சு, லீ நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேர் மட்டும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற ரெண்டு பேரையும் சிக்னல் கொடுக்க அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜின்னியவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னியை கேட்குறா, ஆமாம் அவள் எப்படி இறந்தா, நீ வேற ஜின்னியை கம்முனரு, இந்த பைத்தியத்தை ஏன்டா கூப்பிட்டு போகணுன்னு ஆயிடுச்சு, மான்சர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கத்திட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்ல, நாங்களும் எப்படி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். கண்டிப்பாக இது போய் தான், ஆனால் இவன் நம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ ஓகே ஓகே இப்போ என்னால் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை அவள் மட்டும் செத்து போனா, உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சியோக்கு இருக்கான்ல, நேற்று வந்து 2 அவுட் சைடர்ஸை வந்து கூப்பிட்டு வந்தான். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். என்னது சியோக்கா, நான் அப்பயே நினச்சேன், என்னடா இந்த இடத்துல என் மைண்ட் வந்து எதுவும் தப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, என் இன்ஸ்டியூஷன் தப்பானதா சரித்திரமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கவே, அந்த இடத்துக்கு சியோக்கு மாசாக வந்துட்டு இருக்கான். அவன் கூட அந்த அவுட் சைடர்ஸையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த அவுட் சைடர்ஸ் எல்லாருமே க்ரீப்பியாக இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இவனை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ க்ரீப்பியாக இருக்காங்கன்னு சொல்ல, அதில் ஒருத்த மட்டும் கண்ணில் கோடு போட்டிருக்கு. அவனை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டெரர் பீஸாக இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 17 வந்து லாஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க, யாரா இவனுங்க க்ரீப்பியாக இருக்காங்க அப்படின்றதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, நம்ம சியோக்கு இருக்கான்ல, இவன் வந்து ஒரு 7 பேர் இவன் கூட கூட்டிக்கிட்டு நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவனுமே அந்த டஞ்சனுக்குள்ளே போயிருக்கான். அப்படி போன இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணவங்க எல்லாம் இறந்துருக்காங்க, நம்ம சியோக்கு மட்டும் வெளியே வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஓகே அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பேர்லாம் செத்துருக்காங்க அப்படின்னா, இவன் வந்து இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். ஸோ இவங்க தான் இவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கணும்.
ஆனால் இவனுங்களெல்லாம் பார்த்தா நார்மல் ஆளுங்க மாதிரியே தெரில. இவங்கள பார்க்கும்போதே தெரியுது ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மைண்டை யூஸ் பண்ணி பார்க்குறான். இவனோட ஸ்டேட்டஸை பார்த்தா இவன் பேர் வந்து ஜங் ஜின்ஹோ. நம்ம இவனை வந்து ஜங்குன்னு கூப்பிட்டுக்கலாம். இவனுக்கு வந்து வயசு 29 ஆகுது. அது இல்லாமல் இவனோட டிஸ்போசிஷன் பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட்டிங் கில்லர். அதாவது கணக்கு போட்டு எல்லாரையும் கொல்லுவான் போல். இவன் கிளாஸ் வந்து மேஜிக்ஸ் வாட்ச்மேனு. இது வந்து ஒரு ரேர்னு காட்டுது. நம்ம இவனுக்கு இருக்கோம்ல கிம்முக்கு, அதே மாதிரி இவனுமே ஒரு மேஜிக்ஸ் வாட்ச்மேன் தான். என்னது கால்குலேட்டிங் கில்லரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். யாரா இவன், யாரடா இவன் கொன்னான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த சைக்கோ கில்லர் ஜங்கோ என்ன சொல்கிறான்னா நம்ம ஹீரோவை பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்கிறான். என் பேர் வந்து ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே சொல்கிறான், என்னடா இவன் ஹலோலாம் சொல்கிறான், இந்த பையனா வந்து மர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்லை லீ, நான் உன்னை பற்றி வந்து சிஓ கிட்ட கேட்டு நிறைய தெரிஞ்சிருக்கேன். நீ வந்து இப்போது மேஜாக இருக்கியாமே, அது இல்லாமல் உன் கையிலேருந்து ஃபயர்லாம் வேறு வருமாமேன்னு சொல்லி இவன் கேட்டுட்ருக்க. டேய் இவனை வந்து அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கான். அதாவது சிஓக்கு வந்து அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா இதெல்லாம் சொல்லி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த ஜுங்கு அண்ட் இவங்களோட கேங் எல்லாரையும் வந்து கேம்ப்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல அறக்க பறக்க நம்ம பார்க்கும் அயானும் ஓடி வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து இவனுங்க எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இவங்களாம் நம்ம கேம்புக்கு வந்திருக்க நியூ கம்மர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறான். இதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஆளுங்களும் சொல்கிறாங்க, சாரி நாங்கள் ஏதோ வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் வெப்பன்ஸ்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை பரவாயில்ல நானும் கேள்விப்பட்டேன். இப்போ இங்கே இருக்கவங்க சில பேர்லாம் வந்து மனுஷங்களே கொன்று அவங்களே இது பண்ணிடுறாங்களாம். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லைப்பா, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி மனுஷங்களை கொல்றாங்கல்ல, அதில் ஒருத்தன் வந்து ஆர்ச்சரான். அவன் பின்னாடி அம்பு வச்சுன்னே இருப்பானா. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தவன் கையில் ஸ்வாட் வச்சுருப்பானான்னு சொல்லிட்டு இந்த நாய் இவனோட கேங்கே வந்து அப்படியே அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மூஞ்சிலாம் மாறுது. அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறான், என்னடா ஒருவேளை இவன் சைக்கோவா, இவனே இவங்களை எல்லாரை பற்றி சொல்லிட்டு எங்ககிட்ட வார் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அப்படியே 2 சைடும் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம சைக்கோவோட கேங்கு, அந்த சைடு நம்ம ஹீரோட கேங்கு. இந்த இடத்துல அப்படியே 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மாசா கிம் வந்துட்டுருக்கான். கிம் வந்தோடனே எல்லாரும் ஒரு செகண்ட் வந்து அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுறாங்க. டெய்லி யாரா இவனுங்க அப்படின்னு கேட்க, இல்லை கிம் இவனுங்க வந்து நம்ம புதுசாக வந்திருக்கானுங்க, இவனுங்களை வந்து சியோக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு செகண்ட் நம்ம கிம் வந்து அவங்களாம் பார்க்குறான். அவங்களாம் பார்த்த உடனே செம்மையாக ஷாக் ஆகுறான். உடனே அதுலேருந்து நம்ம ஜங்கு இருக்கான்ல, அவன் வந்து நைஸ் டு மீட் யூலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து ஏதோ கோவமாக இருக்க மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனை நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, இவன் இவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனால் இந்த ஜங்கோட மூஞ்ச பார்த்தா இவன் இப்போ தான் நம்ம கிம்மை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கான். அப்படின்னா நான் நினைக்கிறது உண்மை அப்படின்னா இவன் வந்து நம்ம கிம்மோட எதிரி, அதாவது இவன் ரிக்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதோட இந்த சாப்டருமே முடியுது. இந்த சாப்டர் 18ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம கிம் வந்து அதே எக்ஸ்பிரஷனோட தான் இருக்கான். அப்போ சடனாக நம்ம ஹீரோ அவனை டச் பண்ண உடனே அவனுமே நார்மல் ஆகிடுறான். ஓ சாரி என்னோட பேர் வந்து கிம்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இந்த ஜங்கு வந்து ஒரு கில்லர். இவன் வந்து எல்லோரும் கால்குலேட் பண்ணி கில் பண்ணுவான். இதை வந்து நான் வந்து விண்டோ வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஸ்டேட்டஸ் விண்டோ இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு கொலைக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறானுங்க. அதாவது ஜங்கும் நம்ம கிம்மும். உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன், நீ தான் இந்த மொத்த கேம்பையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறியா. அது மட்டும் இல்லை, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல நீ தான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு. உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ தப்பாக நினச்சிக்காத. உன்னோட ஸ்டாட்ஸ் என்னன்றதை நீ என்கிட்ட சொல்லுவியான்னு சொல்லி கேட்க, நமக்கும் வந்து மனம் வரைக்கும் இல்லை முடியாது, ஸ்டாட்ஸ்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே விட்டுறான். அண்ட் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அண்ட் நான் 2வது என்ன யோசிச்சிருக்கான் அப்படின்னா, கிம் வந்து இந்த ஜங்கை மீட் பண்ணியிருக்கணும். இவன் வந்து ஒரு மோசமான கொலைகாரனாக இருந்திருக்கணும். ஒன்று இவன் கிம்மை கொலை பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா கிம்முக்கு யாரோ க்ளோஸாக இருக்க ஒருத்தவங்களை வந்து இவன் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக இந்த இடத்துல யோசித்து ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ இந்த சைக்கோ ஜங்கு இருக்கான்ல, இவன் வந்து நம்ம பாய்ஸ் கிரிக்கெட்டு இருக்கான். அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களை இது கஷ்டப்படுத்தாதுன்னு தான் நினைக்கிறேன், நானும் உங்கள் கூடயே சேர்ந்து தங்கலாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே ஷாக்கு. நான் அஃப்கோர்ஸ் ஃப்ரீயாக வந்து நான் உங்ககிட்ட தங்குறேன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா என்கிட்ட ஃபுட் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஃபுட்டை தரேன். எனக்கு தெரியும் உங்கள் யாருக்கும் எங்களை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிம் சொல்லிட்டு இருக்கான். சர்வைவர்ஸ் யாராக இருந்தாலும் இங்கே தங்கிக்கலாம்னு சொல்கிறான். இதை கேட்டு கிம்மு ஷாக்கு, பார்க் ஷாக்கு, எல்லாருமே ஷாக்கு. அண்ட் கிம்முமே அவங்கக்கிட்ட போயிட்டு, இருங்க நான் உங்களுக்கு இந்த இடத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கை கூப்பிட்டு நீ சுற்றி காட்டினவங்களுக்குலாம் சொல்லிட்டு அவனுங்களை அமுச்சு விட்டுறான். அண்ட் பார்க் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத, இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சொல்லு, எனக்கு ஒரு சிக்னல் கொடு, நான் வந்துடுறேன் அந்த இடத்துலன்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனுமே வேறு வழி இல்லை, நீ சொல்லிட்ட சரி நான் இவங்களை போய் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குமே இவங்க எல்லாரையும் சுற்றி காட்ட கூப்பிட்டு போய்ட்றான். நம்ம ஹீரோ இந்த கிம்மை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த கிம் இவன் என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இவனோட எனிமியை இவன் எதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறான்.
எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜங்கு வந்து கிம்மை பார்த்து பயப்படுறான். கிம்மோட அப்பியரன்ஸ் வந்த உடனே அவன் வாலெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டான். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த ஜங் வந்து ஏதோ தானோன்னு செயல்படுற ஒரு ஆள் இல்லை. இவன் யோசிச்சு தான் வந்து எல்லாத்தையும் செயல்பட்டுட்டு இருக்கான். ஓகே, இவன் வந்து ஒரு கால்குலேட்டிங் சைக்கோபாத் கில்லர் தானே. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நானும் இவனை மாதிரி தான். நானும் எல்லாமே கால்குலேட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 சைக்கோங்களும் ஒன்று சேர்றானுங்க. அதாவது ஒன்று சேர்றானுங்க அப்படின்னா ஒன்றா நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறான். ஓகே, நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு அப்படின்ட்டு. இங்கே கிம் அவனுங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதை வந்து லீ பார்த்துறான். டேய், என்னடா அவனுங்களே ஏன்டா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க? உனக்கு முன்ன பின்ன அவனுங்களுக்கு தெரியுமா என்ன? உன் எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல இவனுமே சொல்லிடுறான். ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு எனக்கு தெரில போல், எனக்கு மட்டும் லைட்டாக தெரியும். இதெல்லாம் ரொம்ப பழைய மெமரிஸ் அப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறான். இவங்க வந்து பாஸ்ட்டில் பார்த்தேன், நான் ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே, அதை விடு, நல்ல வேலை நீ வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் வந்தது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல கிம் கேட்குறான். ஆமாம், நான் போனக்கப்புறம் ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்க, ஆமாம் அல்லக்கை வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல அயானுக்கும் மூஞ்சி மாறுது, அவனுக்கும் ஷாக் ஆகுது. இன்னது இறந்துட்டாளா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் பார்க்கும்போது அவளை யாரோ ஒருத்தவங்க வந்து அன்ஐடென்டிஃபைடு மேஜிக்கை வச்சு வந்து கொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். என்னது மேஜிக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிம்முமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு தெரில, நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல செப்பரேட் ஆகி போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த இடத்துல நானும் பார்க்கும் ஒரு சைடு போயிட்டோம். அண்ட் அயானும் அந்த அல்லக்கையும் வந்து வேற ஒரு இடத்துல காணாமல் போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அயானையும் அந்த அல்லக்கையும் தேடி போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த இடத்துல இந்த அல்லக்கையை வந்து யாரோ கட் பண்ணி கொன்னுருக்காங்க. அதுவும் மேஜிக் வச்சு கட் பண்ணி கொன்னுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் ஏதோ ஒரு ட்ராப்பில் கால் வச்சுருக்கணும், அதனால தான் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, கண்டிப்பாக இவன் வந்து இதை நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லை, அவளை அந்த பணத்தை வந்து அப்படியே மான்ஸ்டர்ஸ் கடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அவளை அங்கேயே எரிச்சிடுறது பெட்டர்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இவன் அழுகுற மாதிரி சீனா போட்டுட்ருக்க. அந்த அயனோ, ஒப்பா அழுவாதீங்க நீங்கள் ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவள் வந்து இவன் நம்ம ஹீரோ நடிக்கிறான்னு கூட தெரியாமல் அவள் சீரியஸாக இவன் அழுதுட்ருக்கான்னு நினச்சி அவளை ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவும் அயானை பார்த்துட்டு, யாராவது அயான் மேலே சந்தேகப்படுவாங்களா? ஜென்டில் கைண்ட் எதுக்கேத்தாலும் அழுகுற அயான் மேலே சந்தேகப்படுவாங்களா? இல்லை அப்படின்னா அந்த ஜங், அவனும் ஒரு மேஜிக் ஸ்வாட்ச்மேன் தான். ஸோ அவன் மேலே சந்தேகப்படுவாங்களா? கண்டிப்பாக எல்லாரோட கண் பார்வையும் அந்த மேஜிக் ஸ்வாட்ச்மேன் தான் போவோம். அவன் தான் அந்த அல்லக்கையை கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்ட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக பிளான் போட்டு இந்த இடத்துல ஜங்கை மாட்டி விட்டுறான். இதோட இந்த சாப்டருமே முடியுது. உங்களுக்கு இந்த மான்வா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துடும். அதுக்கு தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.